ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மார்கழி மாதத்தில் நான் மார்கழி ஆகின்றேன் என்று சொன்ன மாதவனின் திருவடி தாமரைகளை பணிந்து ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரத்தின் அர்த்தார்த்தங்களை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்று 16வது பாசுரம். முதல் 5 பாசுரங்களை அவதாரிகையாக இட்ட ஆண்டாள் அடுத்த 10 பாசுரங்களில் 10 பெண் பிள்ளைகளை எழுப்பி அழைக்கிறாள். இந்த பாசுரத்தில் 10 பெண் பிள்ளைகளை அழைத்து யமுனையில் நீராடி கிருஷ்ணனை நோக்கி நோன்பிருப்பதற்காக கிருஷ்ணனின் இல்லத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறாள். முறையோடு நாம் எது ஒன்றாக இருந்தாலும் பற்ற வேண்டும் என்பதற்காக இங்கு வருகிறாள். முறை தவறி நாம் பற்றக்கூடாது. ஒரு வீட்டுக்குள் நுழையும் பொழுது அந்த வீட்டு காவலாளியின் அனுமதி பெற்று உள்ளே சென்று நாம் அந்த அதிகாரியை பார்க்க வேண்டும். அதுபோல் இங்கு ஆண்டாள் நாச்சியார் முறையோடு பாடுகிறாள். 10 பெண் பிள்ளைகளோடு சென்று நந்தகோபனின் இல்லத்தில் வாசலில் நிற்கிறாள். நந்தகோபன் இல்லத்து வாசலில் காவல் காக்கக்கூடியதான வாயில் காப்போனையும் தோரண வாயில் காப்போனையும் அனைவரையும் எழுப்பி கிருஷ்ணனை சந்திப்பதற்காக நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே மணி கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்போனே மணி கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைப்பறை மாயன் மணி வண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நீலை கதவம் நீ கேளோரெம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் தனது தோழிகள் அனைவருடனும் இதோ நந்தகோபன் இல்லத்து வாசலுக்காக வந்து நிற்கிறாள். வாசலுக்காக வந்தவள் அங்கே அந்த நந்தகோபனின் வாசலில் காவல் காக்கக்கூடியதான கோவில் காப்பானையும் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனையும் எழுப்புகிறாளாம். அதாவது நாயகனாய் நின்ற நந்தகோபன். நாயகன்னா ஸ்ரீ கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனுக்கே நாயகனாக இருக்கக்கூடியதான நந்தகோபனின் பெருமையை உரைக்கிறாள் இதில். அதாவது ஒரு குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே ஆண் குழந்தைகளுக்கு ரோல் மாடல் அவர்களது தகப்பனை தான் நாம் சொல்வோம். அதுபோல் இங்கு நந்தகோபனை சொல்கிறாள் ஆண்டாள். நந்தகோபனின்
வாசலில் காவல் காக்கின்ற வாயில் காப்போனிடம் நாங்கள் கிருஷ்ணனை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம், எங்களை உள்ளே அனுமதி என்று சொல்ல வாயில் காப்போன் அனுமதி தர மறுக்கிறார். ஏனென்றால் பெண்கள் வேடம் இட்டு யாராவது அசுரர்கள் கிருஷ்ணனை வதம் செய்ய வந்திருந்தால் என்ன பண்ணுவது? கிருஷ்ணன் பிறந்ததிலிருந்து இதே வேலையா போச்சு. யாராவது ஒரு அரக்கர் மாத்தி அரக்கர் வருதும் கிருஷ்ணன் அவளை அழிக்கிறதும் இதே இதுவா போச்சு. இங்க பாரம்மா, யாரம்மா நீ, ஏன் அங்க நிக்கிற, கிளம்பு கிளம்பு, இந்த வீட்டு முன்னாடி எல்லாம் நிக்க கூடாது என்று கோவில் காப்போன் சொல்ல, இல்லை, நாங்கள் அசுரராக இருந்தால் ஏன் உன் முன்னாடி அனுமதி கேட்டு நிற்க போகிறோம், நாங்கள் எப்படியாவது உள்ளே நுழைந்திருப்போம், ஆனால் உனது அனுமதி பெறாமல் இந்த இல்லத்திற்குள் நாங்கள் செல்லக்கூடாது என்பதால் தான் நாங்கள் இங்கே வருகிறோம். எங்களுக்கு கிருஷ்ணன் மோட்சத்தை தருவதாக சொல்லி இருக்கிறார், அதனால்தான் அவரை பார்க்க நாங்கள் வருகிறோம் என்று அவரை பார்ப்பதற்கு எங்களை உள்ளே அனுமதி என்று கேட்கிறாளாம் ஆண்டாள் தனது தோழியருடன். பொதுவாகவே நாம் கோவிலுக்கு தரிசனம் செய்ய போகும் பொழுது முதலாவதாக ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு அதன் பின் கோவில் உள்ளே இருக்கக்கூடியதான கொடிமரத்திடம் நாம் நமஸ்காரம் செய்துவிட்டு அதையும் கடந்து கருடாழ்வாரை வணங்கிவிட்டு பின்பு தாயாரை சேவித்து கொண்டு அதன் பின்பு சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதியாக சேவித்து பின்பு பெருமானை வந்து சேவிக்க வேண்டும் என்பது மரபு. அதுபோல் இங்கு ஆண்டாள் நாச்சியார் கோவில் காப்போன், அதாவது வாயில் காப்போனை எழுப்புகிறாளாம். அஷ்டதிக் பாலகர்களாக ஒரு திக்கிலும் காவல் காத்து கொண்டிருக்கக்கூடியதான தெய்வங்களிடம் அனுமதி, அதாவது அந்த காவல் காப்பவர்களிடம் அனுமதி கேட்கிறாள் ஆண்டாள். நாங்கள் கிருஷ்ணனை பார்க்க வேண்டும், எங்களுக்கு உள்ளே அனுப்பு, எங்களுக்கு அவர் கிருஷ்ணனாகப்பட்டவர் அவரது திருவாய் மலர்ந்தருளினால் அரைப்பறை கொடுக்கின்றோம், உங்களுக்கு மோட்சம் என்று சொல்லக்கூடியதான பறையை கொடுக்கின்றேன் அப்படின்னு அவரது திருவாயை மெல்ல மெல்ல திறந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதனால் அவரிடம் நாங்கள் அந்த பறையை பெறுவதற்காக வந்திருக்கிறோம், அதனால் எங்களை உள்ளே விடு என்று சொல்கிறாளாம். அம்மா, நீ மாத்தி மாத்தி பேசாத, உன்னெல்லாம் உள்ள விட முடியாது என்று சொல்லவும், இல்லை, எங்களை நம்பு என்று ஆண்டாள் அவர்களுக்கு தன்னை அந்த வாயில் காப்போனுக்கு தான் ஆண்டாள் எம்பெருமானை நோக்கி பிரார்த்திப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், நோன்பு நூற்கின்றோம், யமுனை ஆறுக்கு சென்று காத்யாயனி விரதம் அனுஷ்டித்து கண்ணனிடத்தில் நாங்கள் மோட்சத்தை பெற வந்திருக்கிறோம் என்று சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். கம்சன் அரசாண்ட காலத்தில் கோசாலைகளை நிறைய நிறுவி வந்தானாம். அந்த கோ கூட்டங்களுக்கு தலைவனாக நந்தகோபனை நியமித்திருக்கிறார். நந்தகோபன் அந்த கோக்களை சம்ரக்ஷணம் செய்து அந்த கோக்களை சம்ரக்ஷணம் செய்வதற்காக தன் கீழ் நியமித்திருக்கக்கூடியதான மக்களை காத்து வந்து கொண்டிருந்தார் நந்தகோபன். அந்த மக்களை காப்பதற்காக இந்த கோக்கள் கொடுக்கக்கூடியதான பால், தயிர், வெண்ணெய், ஏடு இவற்றை எல்லாம் விற்று வியாபாரமாக்கி அந்த தன் கீழ் இருக்கக்கூடியதான கோக்களை காக்கக்கூடியதான அந்த மக்களை காவல் காத்து வந்தாராம் நந்தகோபன். அப்படிப்பட்டதான நந்தகோபனின் இல்லத்தில் காவல் காத்து கொண்டிருக்கும் காவலாளிகளே, தோரண வாயில் காப்பவர்களே, நாங்கள் உண்மையிலேயே நோன்பு இருந்து கிருஷ்ணனிடத்தில் பிரார்த்திக்கத்தான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு நோன்பு நூற்று அதில் நாங்கள் கேட்கும் பறையை அடைவதற்கு உண்டான உபாயத்தை அறிவிக்கிறேன் என்று கிருஷ்ணன் சொல்லி இருக்கிறார். அதனால்தான் நாங்கள் உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறோம், அதனால் எங்களிடத்தில் சந்தேகப்படாமல் எங்களை உள்ளே அனுப்பு, கோக்களை சம்ரட்சிக்க கூடியதான நந்தகோபன் இடத்தில் நாங்கள் முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய மோட்சம் எனும் பறையை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், எங்களிடத்தில் சந்தேகம் வேண்டாம், நாங்களோ சாதாரண இடக்கை வழக்கை அறியாத ஆயர் சிறுமிகள், நாங்கள் என்ன தீங்கு இழைக்கப் போகின்றோம் கிருஷ்ணனுக்கு? கிருஷ்ணனே எங்களது உயிர் அல்லவா, அவனுக்கு எந்த தீங்கும் வராமல் நாங்கள் காப்போம்,
நாங்கள் தீங்கு செய்வதற்காக வரவில்லை, மோட்சத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். எனவே எங்களிடத்தில் சந்தேகம் வேண்டாம். நாங்கள் கிருஷ்ணனை பார்ப்பதற்கு உங்கள் அனுமதி பெற காத்து கொண்டிருக்கிறோம், எங்களை அனுப்புவாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் கோவில் காப்போரிடமும் தோரணவாயில் காப்போரிடமும் வேண்டி நிற்கிறாள். அவரும் அனுமதிக்க இதோ நந்தகோபனின் இல்லத்தின் உள் நுழைகிறார்கள் ஆண்டாள் அவர்களின் தோழியருடன். இனி அடுத்த பாசுரத்தில் நாளை உங்களை சந்திக்க இருக்கின்றேன். ஜெம் டிவி நேயர்களே, ஜெம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.